ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கோகுல் டெக். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், யூடியூபர்ஸுக்கு பெரிய ஒரு ஆப்பு வந்திருக்கு. அதாவது அப்டேட் கொடுத்துருக்காங்க யூடியூபர்ஸுக்கு. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை இனி யூடியூபர் ஆக போகிற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, கட்டாயம் இந்த அப்டேட் உங்களை பாதிக்கும். ஸோ இந்த விதத்தில் பாதிக்கும், என்னதான் அந்த அப்டேட்ன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம், யூடியூபர்ஸுக்கு பெரிய ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க யூடியூப் தரப்புல இருந்து. ஸோ என்னதான் அந்த அப்டேட்ன்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போகிறேன். ஸோ 3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரு ஒரு அப்டேட்டை சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்டேட் 3 அப்டேட். ஓகே, முதலாவது அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுறீங்க, யூடியூப் வீடியோஸை வாட்ச் பண்ணுறீங்க. அந்த மாதிரி வாட்ச் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஆட்ஸ் வியூ ஆகும். ஸோ இப்படி வியூ ஆகிற ஆட் உங்களுக்கு இடையில் இன்டரப்ட் ஆகும், இடைஞ்சலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த வியூவர்ஸ் வாட்ச் பண்ணுற அந்த ஆட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. ப்ரீமியம் யூசர்ஸுக்கான ஹெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ காஸ்ட்டில் கொடுப்பாங்க. அடுத்தது ரெண்டாவது அப்டேட். இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், யூடியூபர்ஸுக்கு சாதகமான ஒரு அப்டேட் தான். நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கிறீங்க, அதே நேரம் நீங்கள் வீடியோ போடுறதில்ல, ஷார்ட் வீடியோ தான் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் ஷார்ட் வீடியோவுக்கு சின்ன சின்ன இன்கம் தான் ரிசீவ் ஆகும். பட் இனி இந்த யூடியூபர்ஸுக்கு ஷார்ட் வீடியோ நீங்கள் போடுற ஒரு யூடியூபராக இருந்தால் அதுக்கான இன்கம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேயும் இன்கத்தை விரிவுபடுத்தி இருக்காங்க. நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டாலும் சரி, உங்களுக்கு அந்த ஷார்ட் வீடியோக்கான இன்கம் இனி ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதையும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு எதிரான அப்டேட்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருந்தா, அதாவது உங்களுக்கு யூடியூப்பால் காசு வந்துட்டு இருந்தால், உங்களை இந்த அப்டேட் பாதிக்காது. ஆனால் புதுசாக வர யூடியூபர்ஸ் அவங்களுக்கு தான் பெரிய ஒரு அடின்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னால், 2027 பிப்ரவரி 1 இந்த அப்டேட் நடைமுறைக்கு வருது. ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் ஒவ்வொரு யூடியூபர் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண வேணுமே இருந்தால் எலிஜிபிலிட்டி இருந்தது. அந்த எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், லாங் ஃபார்ம் பாத்துக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், மற்றது 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இருக்க வேணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இருக்க வேணும். அதே மாதிரி ஷார்ட் பாத்துக்கு ஷார்ட் வீடியோக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அதோட 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் இருக்கணும். பெலிட் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் 10 மில்லியனாக இருக்கும். இது 90 நாளைக்குள்ள உங்களுக்கு ரீச் ஆனால் உங்களுக்கு மொனடைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு இந்த மாதிரி கிரிட்டீரியா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த 2027 2ஆம் மாதம் 1ஆம் தேதி சேஞ்ச் பண்ணுறாங்க. என்னென்னு சொல்லி கேட்டால், லாங் பாத்துக்கான ஆப்ஷன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க வேணும். இது மாற்றம் இல்லை. ஆனால் 4000 இருந்த அந்த வாட்ச் ஹவர்ஸை 8000 மாற்றிட்டாங்க, டபுள் ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் இனி 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்க வேணும். எவ்வளவு நாளைன்னு சொல்லி கேட்டால் 12 மாதத்தில் எடுக்க வேணும். ஸோ ஒரு வருஷத்தில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 8000 வாட்ச் ஹவர்ஸும் நீங்கள் ரீச் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அதில் மொனடைசேஷன் கிடைச்சா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஃபார்ம் பாத்துக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் அதே நேரம் 10 மில்லியன் பப்ளிக் பெலிட் வாட்ச் வியூஸை 20 மில்லியனாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 மில்லியன் வியூஸ் உங்களோட ஷார்ட் வீடியோக்கு இருக்க வேணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்க வேணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 நாளைக்குள்ளே இது நீங்கள் ரீச் பண்ண வேணும். ஸோ அப்டேட்டை டபுள் ஆகியிருக்காங்க. அதாவது முதல் இருந்த கிரிட்டேரியாவை இப்போ டபுள் ஆக போகிறாங்க. 2027 பிப்ரவரி 1ஆம் தேதி. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸில் எந்தவித மாற்றமும் இல்லை, வியூஸில் மாற்றம் இருக்குது. மற்றது ஹவர்ஸை டபுள் ஆகியிருக்காங்க, வியூஸையும் டபுள் ஆகியிருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வர யூடியூபர்ஸை பாதிக்கும்னு சொல்கிற அளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோல் செட்டாக
இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதையும் ரீச் பண்ணீங்கன்னு சொன்னால் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட் வந்து யூடியூப்பால் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ரிப்ளை தாரேன். ஸோ இப்போதைக்குள்ள நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறோம். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.